ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஏன் பணத்தை வீணாக்கக்கூடாது, அது இந்த தங்கம் வாங்கி ஏன் வீணாக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இப்படிலாம் வாங்கினா பணம் வீணாகுமா ஆகாதா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தங்கம் வாங்கினா நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படிலாம் தங்கம் வந்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்மால் ஜுவல் டு பிக் ஜுவல். ஸோ சின்ன சின்ன ஜுவல்ஸாக வந்து வாங்குவாங்க. இப்போ 1 கிராம் 2 கிராம் அப்படியே தான் வந்து சேவ் பண்ணுவாங்க. அப்படி சேவ் பண்ணது வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போடுவாங்க. இப்போ சின்ன சின்ன பொருளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோடு, இந்த மாதிரி ரிங்கு, இதுக்கெலாம் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் இப்போ இனிமேல் நகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த தோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் 2 கிராம் தோடு தான் இருக்கும். ஆனால் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 21%, 18%, 20%. ஸோ அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி ரிங்குக்குமே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா 23 கூட இருக்கும். அது மாதிரி இந்த 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரியில் வந்து வாங்கும்போது வந்து நமக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும். இதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நகையாக வந்து எடுக்கிறீங்க, இப்போ வந்து ஒரு பவுனில் எடுக்கிறீங்க, ஒரு 2 பவுனில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுதான் வந்து நமக்கு சேவிங்ஸ் கூட பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டே வந்து ஒரு பெரிய நகை தான். இப்போ நீங்கள் ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னா நம்ம எத்தனை பவுனில் எடுக்க போகிறோம், 1 பவுனுக்கு எடுக்கிற மாதிரி சீட்டு போடுங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 1 பவுனில் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ கட்டுனா 1 பவுன் நகை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அந்த வீடியோ வந்து புரியும். நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 11 மந்த்து கழித்து ஒரு பெரிய நகையாக இல்லை 1 பவுனில் 2 பவுனில் கூட நீங்கள் நகை வந்து எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம், ஸோ 1 கிராம் 2 கிராம் 3 கிராமில் நீங்கள் சின்ன சின்ன நகையாக சேவ் பண்ணது பதிலாக 1 பவுனில் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ்க்கும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வேஸ்டேஜையும் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ அதிகமான வேஸ்டேஜ் வந்து சின்ன சின்ன பொருளுக்கு தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லையா ஆமாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க 18 கேரட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க 916 வாங்காமல் 916 வந்து 18 கேரட்டோட அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம 18 கேரட் வாங்குவோம். இப்போ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட்டு காயின் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம 22 கேரட் காயின் தான் வாங்குகிறோம். ஏன்னா 24 கேரட்டோட காயின் வந்து வேஸ்டேஜ்ன்ற பாருங்கள், கோல்டு ரேட்டே வந்து அதிகம். அதனால நம்ம வந்து 22 கேரட்டுக்குள்ள காயின் தான் வந்து வாங்குகிறோம். அதனால் நம்ம 18 கேரட்டில் உள்ளதுக்காக இப்போ ஜுவல்ஸாக இருக்கட்டும் காயினாக இருக்கட்டும் எதுனாலுமே வந்து 18 கேரட் உள்ளதை வந்து வாங்குவோம். ஸோ இப்போ 22 கேரட் வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் 18 கேரட் உள்ளது வந்து வாங்காதீங்க. ஏன்னா நம்ம திரும்பி ரிட்டன் கொடுக்கும்போது அது அவ்வளோக்கா வந்து ரிட்டன் போகாது, அதே ரேட்டுக்கு வந்து ரிட்டன் போகாது. ஸோ ப்யூரிட்டியுமே வந்து அவங்க 18 கேரட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்யூரிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்றது கூட நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் 916 அந்த இதிலே வந்து நீங்கள் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, நமக்கு திரும்பி கொடுக்கும்போது ரீசேல் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 916 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. இப்போ நம்ம வாங்குகிற நகையை வந்து நம்ம உடனே வந்து விற்க போகிறோம், நான் வந்து விற்கிறதுக்காக தான் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜுவல்ஸாக வந்து வாங்காதீங்க. நான் ஜுவல்ஸாக சேவ் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் நான் ரிட்டன் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பொண்ணு இருக்குது, இப்போ வந்து ஒரு 15 வயசு இருக்குது. ஸோ நான் எப்படி 25 வயசில் 27 வயசில் நான் கட்டி கொடுப்பேன். அதனால் நான் குட்டி குட்டியாக சின்ன சின்ன தோடு சின்ன சின்ன எல்லாமே வந்து மோதிரம் அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன பொருளாக வந்து 2 கிராம் 3 கிராமாக சேவ் பண்ணிகிட்டே வரேன். அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டு ஒரு பெரிய நகையாக வந்து எடுப்பேன் கொடுத்துட்டு அப்படி பண்ணாதீங்க. அப்படி நமக்கு இது ஒரு சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து அப்போ ட்ரெண்டிங்கில் என்ன டிசைன் இருக்கோ அதான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 கிராம் காயினோட ரேட்டே வந்து எப்படியும் வந்து ஒரு காயினுக்கே வந்து 5000 10,000 வந்து கூட தான் செய்யும். ஏன்னா லாங் டைம் வந்து இது இருக்குது.
இப்போ நம்ம உடனே கொடுத்துட்டு நம்ம ஒரு 2 வருஷத்துலேயே வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் தான். இதே நம்ம ஜுவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குமே வேஸ்டேஜ் எல்லாமே கழிப்பாங்க. ஸோ நகை நீங்கள் புதுசாகவே வச்சுருந்தாலுமே அதுக்கு வந்து ஸோ அழுக்கு இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியுமே வந்து 1 கிராம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் வந்து மைனஸ் தான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சேர்த்து வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பொருளாக வந்து சேர்த்து வைக்காமல் ஒரு ஜுவல்ஸாக வந்து சேர்த்து வைக்காமல், ஆனால் என் பொண்ணு யூஸ் பண்ணுவான் அப்படின்னா வந்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து அழிக்க தான் போகிறேன் அப்படின்றம்போது நீங்கள் வந்து கோல்டு காயினாக வந்து சேவ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறது ஓகே. அது வந்து லாங் டைமாக வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டன் கொடுக்கும்போது இப்போ ஒரு காயின் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2020 வாங்கியிருக்கேன், நான் 2020 வாங்கியிருக்கேன், 2030 வந்து நான் விற்க போகிறேன் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து ஒரு 10 இயர்ஸ்னால் நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக பார்க்கணும் அப்படின்னா லாங் டைம், ஸோ காலங்கள் வந்து அதிகம் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இல்லை நான் ஜுவல்ஸ் தான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 1 கிராம் 2 கிராம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா என்னால் கொஞ்சம் இப்போ ஒருத்தவங்களுக்குலாம் சீட்டு போட முடியுது, என்னால் வந்து என் கையில் எப்போ பைசா இருக்கோ அப்போ நான் வந்து சின்னதாக ஒரு தோடு சின்னதாக வந்து மோதிரம் அந்த மாதிரி வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து உடனே வந்து அதை கொடுத்துட்டு மாற்றாதீங்க. அந்த நகை உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இதே வந்து அந்த நகை நல்லா தான் இருக்குது, நான் இது எனக்கு பிடிக்கல, இந்த டிசைன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நகையை மாற்றுறீங்க அப்படின்னா நமக்கு தான் அதோட வேஸ்டேஜ் எல்லாமே வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் பே பண்ணியிருப்போம், ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம், அது எல்லாமே மைனஸ் ஆகிட்டு அந்த கோல்டு ரேட்டு மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கும்போது அது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் மறுபடியும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படினாலுமே வந்து நமக்கு வந்து லாஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஜுவல்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மணி வந்து அதிகமாக வந்து லாஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளெயினாக இருக்க ஜுவல்ஸ் வந்து எடுக்க பாருங்கள், அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ரிட்டன் கொடுக்கும்போது அந்த ஸ்டோன் எல்லாமே வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க, வெறும் கோல்டுக்குள்ள ரேட் மட்டும் தான் தருவாங்க. இதே நம்ம வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ரிட்டன் கொடுக்கும்போது கல் எல்லாமே மைனஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ஸ்டோன் இருக்க ஜுவல்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இப்போ நான் வந்து என் ஜுவல்ஸ் வந்து அடகில் வச்சுருக்கேன், நான் வந்து இப்போ வந்து நான் கோல்டு வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நகை கடன் வந்து இருக்குது அப்படின்னா அந்த நகைக்கு வந்து வட்டி கட்டி கொஞ்சம் அசலையும் கட்டி அதை வந்து ஏலத்துக்கு போகாமல் வந்து அந்த நகையை வந்து நம்ம திருப்ப பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் உள்ளதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நகையை மீட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் வாங்குகிற இப்போ நீங்கள் 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த 1 கிராம் வாங்குகிற காசுக்கு இங்கே வந்து நீங்கள் வட்டி ப்ளஸ் அசலையும் வந்து குறைச்சிட்டு அதை மீட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையவே வந்து ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம அந்த ஒரு கடன் இருக்கும்போது நம்ம இதிலே வந்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபைனலாக பண்ணும்போது திருப்பி நம்ம வாங்கின நகை எல்லாமே வந்து அடகு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கோட்டிங் கோல்டு இப்போ வந்து ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்கு. சில்வர் பிளேட்டடு ஜுவல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, அதே கோல்டு மாதிரியே வந்து இருக்கும். அந்த கோல்டு கோட்டிங் வந்து அந்த சில்வர் ஜுவல்ஸில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு லாஸ் தான். ஏன் அப்படின்னா நம்ம வாங்கும் போது அதோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம திருப்பி கொடுக்கும்போது அது ரேட்டு கம்மியாக தான் போகும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்வர் அந்த கோல்டு கோட்டிங் இருக்குல்ல, ஸோ அது எப்படியுமே வந்து 1.5 வருஷத்தில் வந்து அது ஃபுல்லாக அந்த கலர் வந்து திரும்பி கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த சில்வர் கோல்டு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை இருக்குது, நம்மளால் தங்கம் வாங்க முடியல, அட்லீஸ்ட் நம்ம சில்வராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேணால் வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம இதிலே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இந்த சில்வர் கோட்டிங் உள்ள ஜுவல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. இந்த சில்வர் காயினு சில்வர் ஐட்டம் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கோல்டே வாங்க முடியல அப்படின்றவங்க சில்வரில் வந்து காயினாக வந்து சேவ் பண்ண பாருங்கள். ஸோ அது கூட நமக்கு பெஸ்ட்டு தான். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா சில்வருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்புறம் இந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நகையை வந்து அடகு வச்சு நம்ம நகை வாங்குகிறோம், ஒரு நகையை வந்து அடகு வச்சுட்டு இன்னொரு நகை வந்து வாங்குறது. இப்படி வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடகு வைக்கிற போது வட்டி கட்டணும், அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இது எல்லாமே வந்து மணியை வந்து லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம மீதி காசு வந்து தருவாங்க. நீங்கள் அதுக்கு பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி நான் அந்த நகையை வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணி தான் வாங்கணும். அதுக்கு சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ மாதம் கட்டுறது ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீமில் நீங்கள் மாதம் ஒரு 5000 ரூபா கட்டுனீங்க அப்படின்னா ஃபைனலில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம நகை எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 75 டிஸ்கவுண்ட்டோட இல்லை 50% டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் வந்து நகை எடுத்துக்கலாம். ஸோ வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நகையை வந்து அடகு வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கு வந்து வட்டி ப்ளஸ் அசலும் எல்லாமே வந்து கட்டிக்கணும். அது இல்லாமல் இப்போ 1 இயருக்குள்ளே அதை வந்து மீட்கவும் செய்யணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நகை சேமிப்பு திட்டம் எப்படி நம்ம வட்டி கட்டுறதுக்கு பதிலாக அதை ஒரு சேமிப்பு திட்டத்தில் எதுலையாவது ஒரு ஜாயின் பண்ணிங்க. எந்த ஜுவல்லரி ஷாப்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து மாதம் மாதம் வந்து கட்டுங்க. ஃபைனலில் வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டோடு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள், கடன் வாங்கி வந்து நம்ம தங்கம் வாங்குவோம். ஸோ இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வந்து வட்டிக்கெலாம் வாங்கி இப்போ கோல்டு ரேட் வந்து இனிமேல் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டிக்கெலாம் வாங்கிட்டு நம்ம தங்கம் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்காதீங்க. அப்புறம் தவணைக்கு வந்து பணம் வாங்கி தங்கம் வாங்குவோம். ஸோ அதுவுமே வாங்காதீங்க. ஸோ இப்படி வாங்கும்போது நமக்கு தான் வந்து பணம் வந்து லாஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியூ மாடலில் ஒரு ஜுவல்ஸ் வந்து எடுக்கிறீங்க. இப்போ வந்து அந்த மாடல் நீங்கள் எடுக்கும் போது அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க. திருப்பி வந்து அது வேறு ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த ஜுவல்ஸ் வந்து நல்லா இருக்கே அப்படின்னது ஒன்றும் இல்லை. இப்போ முகப்பு செயினில் வந்து இப்போ லட்சுமி வச்ச மாதிரி இருக்குது. அதே வந்து நீங்கள் எடுக்கும்போது லட்சுமியோடு எடுத்திருக்கீங்க. இன்னும் போகும்போது அந்த பால்ஸ் வச்சு நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா அழகாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை எடுத்த ஜுவல்ஸ் வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றக்கூடாது. அப்படி மாற்றுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகும். இப்போ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது எந்த ஒரு செயின்னு இல்லை, எந்த ஒரு ஜுவல்ஸுமே வந்து மாற்றாதீங்க. இன்கேஸ் எதுவும் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு இல்லை ஏதாவது ஒரு ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை ரிப்பேர் பண்ணால் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் வந்து வரும் அப்படின்னா நீங்கள் அப்படி இருக்கும் போது ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே கோல்டை வந்து நம்ம கொடுத்துட்டு உடனே ஒரு ஜுவல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே நமக்கு லாஸ் தான். அப்படி ஏதாவது உங்கள் செயினே இல்லை பேங்கிள் எதுனாலுமே வந்து ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு இல்லைனா வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஆஃபர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டு கோல்டுக்கெலாம் வந்து 1 கிராம் வந்து 75 ரூபீஸ், 125 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. 1 கிராமுக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இப்போ ஒரு தோடு வந்து பிஞ்சிருச்சு, ஆனால் உங்கள்கிட்ட இந்த தோடை சேஞ்ச் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு வேறு தோடு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டைம் இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஆரம் வந்து பிஞ்சிருக்கு, ஏதாவது வந்து ஃபால்ட் இருக்குது, ஆனால் நான் எப்போயாவது தான் வந்து யூஸ் பண்ணுவேன், சும்மா பீரோவில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 11 மந்த்து கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் உடனே வந்து மாற்றுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் அந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து இருக்கும். கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி வந்து ஓல்டு கோல்டில் கொடுத்துட்டு நீங்கள் புது நகை எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹை வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்ஸ் வந்து எப்பவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய பாருங்கள், இந்த டிசைனுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியான டிசைன்லேயுமே வந்து இருக்குது, அதே வேஸ்டேஜ் இருக்குது. இப்போ ஒரு கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா 10% போடுறாங்க அப்படின்னு இருக்குது அப்படின்னா வேறு கடையில் 8% போடுவாங்க. ஸோ அதே டிசைன் தான், ஆனால் வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு கடைக்காரங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதனால் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு, ஒரு ஜுவல்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கடையில் என்னென்ன டிசைன் இருக்குது, வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஜுவல்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வேஸ்டேஜ் கொடுத்து ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து பெஸ்ட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு கட்டும், வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை சீட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நான் ஏன் வந்து இந்த தங்கம் வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியும். இதில் எதுவும் தப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு எதுவும் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.